இருக்கிறார். அவர் உண்மையாய் நீங்க நோக்கி கூப்பிடும் போது பக்கத்துல அவர் வருகிற தேவனா இருக்கிறார். நாட்கள் பொருளாதாரங்களா இருக்குதுங்க. 2வது இயேசு கிறிஸ்து வர போறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. பிரச்சனை போராட்டத்தெல்லாம் பாருங்க, எங்க காட்டில ஒரு வாழ்க்கை இருக்கு. அதனால நீங்க மனம் திரும்பும் போது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். நினைக்கலாம் இவங்க வந்துட்டாங்க மைக் எடுத்துன்னு மதம் மாற்றத்துக்கு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வது மதம் மாற்றம் அல்ல, அது ஒரு மனம் மாற்றம். முன்னாடி குடிச்சிட்டு இருந்தேன், இப்ப ஏசு குடிக்காம இருக்கிறேன்னா மதம் மாறினதனால் அல்ல, என் மனம் மாறினதனால் நான் அப்படி மாற்றப்பட்டிருக்கிறேன். முன்னாடி நான் இந்த காரியத்துல இருந்தேன், இந்த தீய பழக்கத்தை நான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப இயேசு ஏற்றுக்கொண்டதுனால அதுல இருந்து நான் விடுதலை ஆயிருக்கிறேன்னா நான் மதம் மாறினதுனால அல்ல, என்னுடைய மனம் மாற்றப்பட்டிருக்கிறது. இயேசு மதம் மாற்றுகிறவன் அல்ல, உன் மனசை உன் இருதயத்தை அவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அவரை நீங்க நம்பும் போது, அவரை நீங்க விசுவாசிக்கும் போது அவர் ஒரு நித்திய ஜீவனை தருவதாக இருக்கிறார். அதனால் அன்பான சகோதரர்களே,